ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த நடக்க வாய்ப்பு இருக்குன்னா முத்து வந்து பிரவுன் மணியை தேடி கண்டுபிடிக்கலாம். ஆமாங்க, இப்போ முத்துக்கு வந்து ரோஹிணி மேலே சந்தேகம் அதிகமாயிடுச்சு. அதனால் ரோஹிணியை பற்றி உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக முத்து வந்து பிரவுன் மணியை தேடுற முயற்சியில் இறங்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல அதுக்கான ஹிண்ட்டை கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மீனா வந்து முத்துட்ட சொல்றாங்க, நான் ரோஹிணி மாமா மாதிரியே ஒருத்தரை பார்த்தேன். ஆனால் அவர் என்ன பார்த்தோன்னா பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாரு. நான் எவ்வளோ முயற்சி பண்ணி அவரை பிடிக்க முடியல, அவர் தப்பிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. அதை கேட்ட முத்துக்கு ரோஹிணி மேலதான் சந்தேகம் வருது. மீனாட்ட சொல்றாரு, மீனா நீ கண்டிப்பா அவரை தான் பார்த்துருப்ப. இந்த பாலரம்மா விஷயத்துல ஆரம்பத்துல இருந்து எனக்கு சந்தேகம் இருக்கு. அது ஏதோ உண்மையெல்லாம் மறைச்சு ஏதோ பெருசா தில்லாலங்கடி வேலை பார்க்குது. அதை கண்டுபிடிக்கணும்னா அந்த மாமாவை முதல் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ற ஒரு சூப்பரான ஐடியாக்குன்னு சொல்லுவாரு. மீனா என்ன ஐடியான்னு கேட்கும்போது முத்து சொல்றாரு, ஏற்கனவே நம்ம பூவண்டி காணாம போனப்ப என் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட எல்லாம் போட்டோ அனுப்பி தேட சொன்னேன்ல, அதே மாதிரி மாமாவோட போட்டோவும் என்கிட்ட ஒன்று இருக்கு. அந்த போட்டோ என் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட எல்லாம் அனுப்பி இந்த ஆள் எங்கேயா பார்த்தா தகவல் கொடுங்கன்னு சொன்னா போதும், கூடிய சீக்கிரத்திலே மாமா மாட்டிப்பான்னு சொல்றாரு. இதை ரோஹிணியும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ரோஹிணிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. உடனே இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ரோஹிணி என்ன பண்றாங்கன்னா, பிரவுன் மணியை வீடியோ கால் பண்ண வைக்கிறாங்க. அதுவும் அவர் துபாயில இருந்து பேசுற மாதிரியே ரெடி பண்ணிருப்பாங்க. பேக்ரவுண்டும் பார்க்க நல்லா எலைட்டா துபாயில இருந்து பேசுற மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்து வீட்டுல இருக்க எல்லாருமே நம்பிடுறாங்க. என் மீனாவே நம்பிடுவாங்க. ஆனா முத்துக்கு மட்டும் சந்தேகமா இருக்கு. நைஸா பிரவுன் மணிகிட்ட விசாரிப்பாரு, மாமா நீங்க துபாயில எங்க இருக்கீங்க, உங்க அட்ரஸை கொஞ்சம் கொடுங்க, என் ஃப்ரெண்டு கூட துபாயில தான் இருக்கான், அவனை வந்து உங்களை பார்க்க சொல்றேன்னு சொல்றாரு. அதை கேட்டு ரோஹிணிக்கு ஷாக் ஆகுது. இதுக்கு மேல முத்த பேச விட்டா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு டக்குன்னு போன் அவர் கையில இருந்து புடுங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து முத்துக்கு சந்தேகம் அதிகமாக தான் செய்யுது. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மீனா வந்து முத்துட்ட சொல்றாங்க, எங்க ரோஹிணியோட மாமா உண்மையிலே துபாயில தான் இருக்காரு போல, நான் தான் வேற யாரையோ பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து வந்து, இல்லை மீனா எனக்கு இப்பதான் சந்தேகம் அதிகமாகுது. ஏன்னா இத்தனை நாள்ல ஒரு தடையாச்சும் இருந்தாலும் கால் பண்ணியிருக்காதா, ஆனா நேற்று நீ பாலரம்மாட்ட விசாரிச்சோன்னா அவர் கால் பண்றாருன்னா என்ன அர்த்தம், உனக்கு வந்த சந்தேகத்தை தடுக்க தான் பாலரம்மா ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கு, நீ வேணா பாரு இருந்தாலும் எங்கேயாவது லோக்கல்ல தான் சுத்திட்டு இருப்பாரு, கூடிய சீக்கிரத்தில் என்கிட்ட மாட்டுவாருன்னு சொல்லிட்டு போவாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ரோஹிணி வந்து வித்யாட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஒரு வழியா பிரச்சனையை சமாளிச்சிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்ப அங்க பிரவுன் மணியும் வராரு. ரோஹிணி பிரவுன் மணிக்கு நன்றி சொல்றாங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க. பிரவுன் மணியும் இருக்கட்டும் பாப்பான்னு சொல்லுவாரு. ஆனா கடைசியா ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுக்குறாரு, இங்க பாரு பாப்பா, என்னதான் ஆடை பார்த்து பார்த்து வளர்த்து கொழு கொழுன்னு ஆக்கினாலும் அது என்னைக்கா ஒரு நாள் பிரியாணி ஆகதான் செய்யும், அதே மாதிரிதான் பொய்யும், நீ என்ன பண்ணாலும் கண்டிப்பா ஒரு நாள் மாட்டிப்ப, கொஞ்சம் பாத்துக்க பாப்பான்னு சொல்லிட்டு போவாரு. அதை கேட்டு வித்யாலாம் லைட்டா பயப்படுறாங்க. அப்படி நடந்தா என்னடி பண்ணுவேன்னு கேட்பாங்க. அதுக்கு ரோஹிணி வந்து, அதுக்குள்ளேயும் மனோஜ் என் ஃபுல் கண்ட்ரோலில் கொண்டு வந்துருவேன், அதுக்கு மனோஜுக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அப்பதான் என்ன நடந்தாலும் மனோஜ் என்னை விட்டு போக மாட்டான்னு சொல்லுவாங்க. கடைசியா நடக்குதுன்னா, ஸ்ருதி வந்து ஒரு ரீல்ஸ் பாக்குறாங்க. அதுல ஒரு ஆள் வந்து அவர் லவ் நிரூபிக்கிறதுக்காக பொண்டாட்டியை 3 கிலோமீட்டர் தூக்கிட்டு நடந்தாராம். அதை பார்த்துட்டு ஸ்ருதி என்ன பண்றாங்க, ரவிட்ட போய் நீயும் லவ் நிரூபிச்சு காட்டு, என்னை தூக்கிட்டு நடன்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல ரவி முடியாதுன்னு தான் சொல்லுவாரு. ஆனா ஸ்ருதி ரொம்ப கட்டாயப்படுத்துவாங்க. வேற வழி இல்லாம ரவியும் செய்யறாரு. இதை முத்துவும் மீனாவும் பாக்குறாங்க. என்ன விஷயம் விசாரிக்கிறாங்க. ஸ்ருதி வந்து அந்த ரீல்ஸ் மேட்டர் சொல்றாங்க. அதோட தான் சீரியல்ல முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, ஒன்னு மீனா வந்து முத்துட்டு கேட்பாங்க, நீங்களே என் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கீங்கன்றதை காட்டுங்க, என்னை தூக்கிட்டு நடங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல முத்தே வந்து, நானும் என் பொண்டாட்டி மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கேன்றதை காட்டுன்னு சொல்லிட்டு மீனாவை தூக்கிட்டு நடப்பாரு. அதுக்கப்புறம் மனோஜ் ரோகிணியும் வராங்க. அவங்களும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இந்த விளையாட்டுல ஜாயின்ட் ஆயிடுவாங்க. கடைசியா நடக்குதுன்னா, அண்ணாமலையும் விஜயாவும் வராங்க. 3 ஜோடி இந்த நிலைமையில பார்த்தோன்னா விஜயாக்கெல்லாம் செம கடுப்பாகுது. கண்டிப்பா கோவப்பட தான் செய்வாங்க. அதுலயும் முத்தையும் மீனாவையும் தான் பயங்கரமா திட்டுவாங்க. இதை தவிர வேற என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, முத்து வந்து பிரவுன் மணியை தேடி கண்டுபிடிக்கலாம். ஆமாங்க, மீனாட்ட சொன்ன மாதிரியே முத்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட எல்லாம் பிரவுன் மணியோட போட்டோ அனுப்பி, இந்த ஆள் எங்கேயா பார்த்தீங்கன்னா உடனே தகவல் கொடுங்கன்னு சொல்லுவாரு. அதை பார்த்துட்டு முத்தோட ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தங்க முத்து கால் பண்ணி விஷயத்த சொல்லலாம். முத்து இவர் பேர் மணி, எங்க ஏரியால தான் கறிக்கடை வச்சிருக்கான்னு சொல்லி விஷயத்த சொல்லுவாங்க. அதை கேட்ட முத்து நேரில் போய் பிரவுன் மணியை கையும் களமா பிடிக்கலாம். ரோஹிணி வசமா சிக்க வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.